ஈரான் தலைவர் கமேனிக்கு இஸ்ரேல் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேலை அழிக்க முயற்சிக்கும் ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உயிருடன் இருக்க முடியாது என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் 7வது நாளாக தொடரும் நிலையில் ஈரான் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கமேனி நவீன காலத்து ஹிட்லர் என்று குறிப்பிட்டுள்ள இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர், அன்று இஸ்ரேல் இருந்திருந்தால் ராணுவ வீரர்களை பதுங்கு குழிக்கு அனுப்பி யூத வெறுப்பாளரான ஹிட்லரை அழித்திருப்போம் என்றும் அதுபோன்ற சூழலை தாம் தற்போது பார்ப்பதாகவும் பேட்டியளித்துள்ளார். தங்களுக்கு எதிராக அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி முதல் தாக்குதல் நடத்தி வருகிறது. டெஹ்ரான் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள ராணுவ நிலைகள், அணு ஆயுத கட்டமைப்புகளை குறிவைத்து குண்டு வீசியது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேலில் பெரிய நகரங்களில் ஒன்றான டெல் அவீவ் பகுதியில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயரமான கட்டிடங்கள் மற்றும் கடைகள் சேதமடைந்தன. டெல் அவீவ் பகுதியில் நடந்த தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்ததாக துணை மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர். ஈரான் நடத்தும் ஏவுகணை தாக்குதல் காரணமாக டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் பகுதியில் வெடிச்சத்தமும் சைரன் ஒலியும் மக்களை அச்சமடைய செய்தன. இஸ்ரேலை நோக்கிய ஈரானிய ஏவுகணை தாக்குதல் ரமல்லா உள்ளிட்ட மேற்கு கரை பகுதிகளை அதிரச் செய்தன. இஸ்ரேலின் பீர்ஷிபா பகுதியில் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து மருத்துவமனை கட்டிடத்தில் இருந்து புகை வெளியேறும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனிடையே இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்படும் வீடியோ காட்சிகளை ஈரான் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ஒரே நேரத்தில் ஈரான் மட்டும் இல்லாம காசாவிலையும் தாக்குதல் நடத்திட்டு வர்ற நிலையில கிட்டத்தட்ட மயான மாதிரி காட்சி அளிக்குது காசா. காசா மீது இஸ்ரேலின் தாக்குதல் தொடரும் நிலையில் அங்கு பெரும்பாலான கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளன. ஒருபுறம் ஈரான், மறுபுறம் காசா என தாக்குதல்களை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருகிறது இஸ்ரேல். 24 மணி நேரத்தில் மட்டும் காசாவில் 140 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் காசாவில் பெரும்பாலான கட்டிடங்கள் சின்னாபின்னமாகியுள்ளன. கட்டிட இடிபாடுகள் குவியல் குவியலாக காட்சியளிக்கின்றன. ஏராளமான மக்கள் இடம்பெயர்ந்த நிலையில் சிலர் தற்காலிக கூடாரங்களில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் தரைமட்டமான கட்டிடங்கள் குறித்த அதிர்ச்சியூட்டும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில நிலவர மிகப்பெரிய பதற்றத்துக்கு மத்தியில் ஈரான்ல இருந்து மீட்கப்பட்ட நம்ம இந்திய மாணவர்கள் இந்தியா வந்து சேர்ந்ததும் ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஈரானிலிருந்து டெல்லிக்கு அழைத்து வரப்பட்ட இந்திய மாணவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல போதிய பேருந்து வசதிக்கு ஏற்பாடு செய்யவில்லை என புகார் தெரிவித்தனர். இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக ஈரானில் பயின்று வந்த 110 இந்திய மாணவர்கள் முதற்கட்டமாக சிறப்பு விமானம் மூலம் இந்தியா அழைத்து வரப்பட்டனர். இவர்களில் சுமார் 90 பேர் காஷ்மீரை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் செல்வதற்கு மாநில அரசின் சார்பில் பேருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பேருந்தில் பயணிக்க தயக்கம் காட்டிய ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தாங்கள் ஏற்கனவே 2
3 நாட்களாக விமானம் மூலம் பயணம் செய்து இந்தியா வந்ததாகவும் மீண்டும் இங்கிருந்து பேருந்து மூலம் 20 மணி நேரம் பயணம் செய்து காஷ்மீர் செல்ல வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பினர். அந்த பேருந்தும் சொகுசு பேருந்தாக இல்லாமல் சாதாரண பேருந்தாக இருப்பதாகவும் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். மாணவர்களின் இந்த புகாரை தொடர்ந்து ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேருந்துக்கு பதிலாக தூங்கும் வசதியுடன் கூடிய சொகுசு பேருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டன. ஏர் இந்தியா விமான விபத்துல இறந்தவங்கள்ல எத்தனை பேரோட டிஎன்ஏ மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேரோட உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, இந்த விவரங்களை இப்போ பார்க்கலாம். குஜராத் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் 189 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த விமான விபத்தில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடமிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளை கொண்டு உடல்களை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது வரை உயிரிழந்தவர்களில் 211 பேரின் டிஎன்ஏ சரிபார்க்கப்பட்டு உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் கரணம் தப்பினா மரணம்ன்ற மாதிரி பள்ளி மாணவர்கள் ஆபத்தான பயணம் மேற்கொண்டிருக்க அதிர்ச்சிகர வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் படிக்கட்டில் பயணம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுங்குவார் சத்திரத்திலிருந்து திருவள்ளூர் செல்லும் பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்வது வாடிக்கையாகி வருகிறது. எனவே இந்த வழித்தடத்தில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கெட்டுப்போன கேக்கையா விற்கிறீங்கன்னு கேள்வி கேட்டு அந்த கேக்கை கடை உரிமையாளருக்கே வலுக்கட்டாயமா ஊட்டி ஓனரையே அலற விட்டிருக்காங்க இங்க ஒரு கஸ்டமர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த புதுச்சத்திரம் அருகே கெட்டுப்போன கேக் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் வாடிக்கையாளர் கடை உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பேக்கரி ஒன்றில் பெண் ஒருவர் தனது மகன் பிறந்த நாளுக்காக கேக் வாங்கி சென்றுள்ளார். ஆனால் கேக் கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் கேக்கை எடுத்து சென்று தனியார் பேக்கரி உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வலுக்கட்டாயமாக அவருக்கு ஊட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. என் பையனுக்கு இன்னைக்கு நான் அப்படிதான் ஊட்டினேன், என் பிள்ளைக்கு ஊட்டினேன், நீ சாப்பிடு, நீ தான் ஓனரு, சாப்பிடு, 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 சாப்பிடுங்க, நீங்க தானே கடை ஓனரு, நீங்க தானே ஓனரு, உங்களுக்கு தெரியாது இருக்குமா? கெட்டு போன கேக்க விற்கலாமா? கெட்டு போன கேக்க விற்கலாமா? ஸ்ரீமதி மரணம் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல அவங்க தாயார் தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு புலன் விசாரணைக்கு தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மாணவி ஸ்ரீமதி தாயார் செல்வி தொடர்ந்த அனைத்து வழக்குகளும் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையானது விரைவில் தொடங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாகவே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனரான நம்ம எலான் மஸ்க்கு போதாத காலம் போல ட்ரம்போட ஒரு பக்கம் பிரச்சனை, இப்போ அவரோட ராக்கெட் வேற ஒன்று வெடிச்சிருக்கு. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் சோதனையின் போது வெடித்து சிதறியது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் ஸ்டார் ஸ்பேஸ் சேம்பரில் நடைபெற்ற சோதனையின் போது ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் 36 ராக்கெட் வெடித்து சிதறியது. தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் உண்மையான காரணத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. சென்னையில் ஒரு பச்சை குழந்தை தாய்ப்பால் குடிக்கும் போது இறந்து போன சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.
சேலம் அருகே பிறந்து 13 நாட்களேயான குழந்தை தாயிடம் பால் குடித்த பிறகு மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலையூர் காந்தி நகரை சேர்ந்த குமரேசனின் மனைவி சிந்தாமணிக்கு 13 நாட்களுக்கு முன் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. சிந்தாமணிக்கு காசநோய் இருந்ததால் பிரசவத்திற்கு பின் தாம்பரத்தில் உள்ள காசநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இரவில் குழந்தைக்கு பால் கொடுத்த பிறகு குழந்தை அசைவற்று இருந்ததால் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். இதையடுத்து குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திறப்பு விழா கண்ட நாளே நாள்ல ஊராட்சி கட்டட மேற்கூரை சேதமடைஞ்சிருக்கிறது மக்களை அதிருப்திக்குள்ளாகியிருக்கு. தஞ்சாவூர்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்த ஊராட்சி மன்ற அலுவலக மேற்கூரை 4 நாட்களில் பெயர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சூரியனார் கோவில் ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதனிடையே கடந்த 16ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக இந்த கட்டடத்தை திறந்து வைத்தார். இந்த நிலையில் ஊராட்சி மன்ற கட்டடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது. விபத்து நடைபெற்ற போது அறையில் யாரும் இல்லாததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சம்மர் ஹாலிடே முடிஞ்சு ஜாலியா ஸ்கூலுக்கு போன 5ஆம் வகுப்பு மாணவி சாலை விபத்துல சிக்கி பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. சம்பவம் நடந்தபோது எல்லாம் விதியின் கஷ்டத்தோடு கடந்து போன நேரத்துல பல அரசு அதிகாரிகள் விதியை மீறி செயல்பட்டிருப்பதுதான் சிறுமியோட உயிரிழப்புக்கு முக்கிய காரணம்னு தெரிய வந்திருக்கு. My name is S. Soumya, 5th standard A section. சிறுமியின் பிஞ்சு விரல்கள் புரட்டி பார்த்த பாட புத்தகங்கள் அவரின் இரத்தக்கரை படிந்து சாலையில் சிதறிக் கிடந்தன. சற்று நேரத்திற்கு முன்பாக ஸ்மைலிங் ஸ்டாரை போல ஸ்கூலுக்கு சென்று கொண்டிருந்த தங்கக்குட்டி தற்போது ஆம்புலன்ஸில் சடலமாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். கண் சிமிட்டும் அந்த ஒரு நொடியில் ஒரு பெரும் கனவு ஒன்றும் இல்லாமல் கலைந்து போயிருக்கிறது. சாலை விபத்தில் தாயின் கண் முன்பாகவே 10 வயது மகள் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். சென்னை மாதவரம் அருகே உள்ள பொன்னியம்மன் மேடு பகுதியைச் சேர்ந்த யாமினி என்பவரின் செல்ல மகள் சௌமியா அதே பகுதியில் தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வரும் யாமினி புதன்கிழமை காலை வழக்கம் போல மகளை 2 வீலரில் பள்ளிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். வாட்கின்ஸ் தெருவில் இருசக்கர வாகனத்தை திருப்ப முயன்றபோது சாலையின் முகப்பில் இருந்த பள்ளத்தில் சிக்கி யாமினி நிலை தடுமாறி இடதுபுறமாக சரிந்து விழுந்துள்ளார். ஆனால் இதனை சற்றும் எதிர்பாராத சிறுமி சௌமியா பேலன்ஸ் இல்லாமல் சாலையின் வலதுபுறமாக விழுந்துள்ளார். அப்போது பின்னால் வந்த தண்ணீர் லாரியின் டயர் சிறுமியின் தலையில் ஏறி இறங்கி இருக்கிறது. தாயின் கண்முன்னே சிறுமி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். தகவலறிந்து விரைந்து வந்த திருவிக நகர் காவல்துறையினர் சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு லாரி ஓட்டுநர் கார்த்திகேயனை கைது செய்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணையில் வாட்கின்ஸ் சாலையின் திருப்பத்தில் இருந்த பள்ளமே விபத்திற்கு முதல் காரணம் என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்க பாருங்க, இந்த பள்ளம் பாத்தீங்களா, அதுதான் அந்த காரணமே. இந்த ரோடெல்லாம் அந்த சின்ன சின்ன பள்ளங்கள்லாம் அதை ரிப்பேர் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், இந்த ஆக்சிடென்டே ஆகாது. தினமும் இந்த பள்ளத்தால் பல வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி செத்து பிழைப்பதாகவும் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக கான்ட்ராக்டர் மிக மோசமாக சாலையை போட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் அதனை கண்டும் காணாததுமாய் உள்ள அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.
அதோடு சிட்டி லிமிட்டிற்குள் காலை 6 மணிக்கு மேல் தண்ணீர் லாரிகள் இயக்குவதற்கு அனுமதி கிடையாது என்றும், போக்குவரத்து காவலர்கள் லாரி உரிமையாளர்களிடமிருந்து ஆதாயம் பெற்றுக்கொண்டு அனுமதி கொடுத்துள்ளதே நடந்த விபத்துக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தண்ணி லாரிங்க வந்து எப்படி வந்து அலோவ் பண்ணலாம், காலையில டைம்ல எப்படி அலோவ் பண்ணலாம், லாரிங்க எப்படி அலோவ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இது இல்லைங்களா, டிராபிக் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நடக்கிறது வந்து எவ்வளவு பேர் பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு, இந்த பாதிப்புனால எவ்வளவு பிரச்சனைகள்லாம் நல்லா இருக்குது. அந்த தண்ணி லாரி வந்து அந்த ஒரு சின்ன குழந்தையால வந்து ஒரு உயிர் போயிருக்குது. அந்த உயிரை வந்து கார்பரேஷன் கொடுக்க முடியுமா, இல்ல வந்து போலீஸ் தர முடியுமா? அது மட்டுமின்றி இது போன்ற விபத்து நடக்கும் போது மட்டும் துரிதமாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அதிகாரிகள் மற்ற நேரங்களில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதைப் போல கலெக்ஷன், கரப்ஷன் மற்றும் கமிஷனில் மூழ்கிப்போய் கண் துடைப்பாக வெறும் பேட்ச் ஒர்க் மட்டுமே செய்து காலத்தை ஓட்டுவதாக பகீர் குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர். இந்த வந்து சாலையில இருக்கிற டிராபிக் போலீஸும் இங்க இருக்கிற கிளீன் பண்ற ஏஇ, ஜேஇ இவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு விபத்து ஆனா மட்டும்தான் இந்த மாதிரி கிளியர் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமுதாயத்துல என்னதான் நடக்குது, ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இருக்கிற டிராபிக் போலீஸுங்கள இருந்து, இந்த கார்பரேஷன்ல இருக்கிற அதிகாரிகள் இருந்து, கவுன்சிலர்ல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்நிலையில் விபத்து நடந்த நேரத்தில் டியூட்டியில் இருந்த போக்குவரத்து ஆய்வாளர் சுடலைமணியை சஸ்பெண்ட் செய்தும் புளியந்தோப்பு போக்குவரத்து துணை ஆணையர் சத்தியமூர்த்தி என்பவரிடம் துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளவும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். 6 மணிக்கு மேல தண்ணி லாரி எல்லாம் இங்க வரக்கூடாதான். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, 6 மணிக்கு மேல இந்த தண்ணி லாரியை விட்டுருக்காரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, இது டிராபிக் போலீஸ. இப்ப அவரை சஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவர் திருப்பி வேலை வந்துருவாரு. போன ஊருக்கு திருப்பி வருமா? வராது. மேலும் கைதாகி உள்ள லாரி டிரைவர் கார்த்திகேயனின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் பரிந்துரைத்துள்ளனர். அதோடு லாரி உரிமையாளரிடம் அதன் ஆவணங்களை எடுத்து வந்து சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே அந்த தண்ணீர் லாரிக்கு ஆர்சி புக், இன்சூரன்ஸ் செய்து முறையாக எஃப்சி காட்டியுள்ளார்களா என்பது தெரியவரும். அதிகாரிகளின் அலட்சியத்திற்கு 5ஆம் வகுப்பு மாணவி பலியாகி உள்ளது அப்பகுதி வாசிகள் மட்டுமல்லாது அனைவரையும் ஆதங்கப்பட வைத்துள்ளது. அவங்க வந்து அவ்வளவு ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது டிராபிக் போலீஸ் என்ன பண்ணுது, போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு. ஒரு சின்ன குழந்தை வந்து நடந்த விபத்து வந்து இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு தெரியுது. உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் சுற்றுலா பயணிகள் சண்டை போட்டுக்கிட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகம் பரவிட்டு இருக்கு. கேதார்நாத் யாத்திரை பாதையில் சுற்றுலா பயணிகள் இடையே மோதல் வெடித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேதார்நாத்தில் உள்ள வாகன நிறுத்தும் இடம் ஒன்றில் கைகளில் குச்சிகளை வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் மூர்க்கமாக தாக்கிக் கொள்கின்றனர். சுற்றி இருந்தவர்கள் சமாதானம் செய்ய முயன்றும் அவர்கள் கேட்கவில்லை. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது.